அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்பட்ட சஹாபாக்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று சய்யிதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பற்றிய ஒரு சில குறிப்புகள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இஸ்லாத்தினுடைய 3வது ஹலீஃபா. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர். இவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிறந்து சுமார் 6 வருடங்களுக்கு பிறகு திரு மக்காவில் பிறந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தந்தையின் பெயர் அஃபான் என்பதாகும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயின் பெயர் உருவா என்பதாகும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சய்யிதுனா அபூ பக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அழைப்பின் பெயரில் இஸ்லாத்தில் நுழைந்தவர்கள். சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிறகு பல சஹாபாக்களை இஸ்லாத்தில் நுழைத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அது பற்றி ஒரு தனியான ஒரு காணொளியை நாம் பார்ப்போம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் 2 ஹிஜ்ரத்துக்களையும் செய்தவர்கள். இஸ்லாத்தில் 2 ஹிஜ்ரத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்று ஹபஷாவை நோக்கிய பயணம், அபிசீனியாவை நோக்கிய பயணம், இன்னொன்று திரு மதீனாவை நோக்கிய பயணம். 2 ஹிஜ்ரத்துக்களிலும் கலந்து கொண்டவர்தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அது மாத்திரமா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை மகள்களான ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை ஆரம்பமாக இவர்கள் நுபுவத்திற்கு முன்பதாகவே திருமணம் முடித்தார்கள். ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் பத்ர் யுத்தத்தின் பொழுது நோய்வாய்ப்பட்டு சில காலங்களிலே வஃபாத்தாகி விடுகிறார்கள். அதன் பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய சகோதரியாகிய உம்மு குல்சும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களையும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். இப்படி நாயகத்தினுடைய 2 மகளை திருமணம் முடித்தவர்கள், இஸ்லாத்தினுடைய ஹலீஃபா, 2 ஹிஜ்ரத்துக்களை மேற்கொண்டவர்கள் என்று பல சிறப்பு அம்சங்களை கொண்ட உஸ்மான் நாயகத்தை பற்றிய ஏனைய தொடர்களை அடுத்தடுத்த காணொளியில் நாம் பார்ப்போம்.